இந்த கிளைமேட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்களே. விட்டு விட்டு மழை வரும், ஒரு 10 நாள் மழை இல்லாமல் இருக்கும், மழை வந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. தட்டைக்காயெல்லாம் நிறைய பூ பிஞ்சுட்ருக்கு. நாங்கள் இந்த சோளக்காட்டுக்கு தள்ளினாப்படி ஒரு சரகுல மட்டும் போட்டிருக்கோம். ஏனுங்கன்னா குரங்குகள்லாம் எங்கள் ஏரியாவில் நிறையா வரும். அதோட ரச்சை தாங்க முடியாததுக்காகவே அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஒளிஞ்சு வச்சு போட்டிருக்கிறோமா. இது எங்களோட நம்பிக்கை. ஆனால் குரங்கு வந்துச்சுங்கன்னா எந்த காயும் மிச்சமாகாது. இருந்தாலும் ஒரு டைம் குரங்கு வந்துட்டு போயிடுச்சுங்க. ஆனால் அதிகமாக கடிக்கல. எதுக்குன்னா பூவாக இருக்கிற டைம்லேயே வந்துருந்துச்சு. ஒரு டைம் சாப்பிட்டு பழகிடுச்சிங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எதுவுமே செய்ய முடியாது. காவல் இருக்கணும். காவல் இருந்தால் அது நம்மளே என்ன சங்கதின்னு கேட்கும். பாட்டி, அம்மா, அப்புறம் தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்க அவங்க மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அளவாக தான் போட்டுக்குவோம். ஏன்னா நிறையா வந்துச்சுன்னா இது எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே கம்மியாக போட்டிருந்தேன். நம்ம செலவுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தேன். நாங்கள் இது தட்டைக்காயின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் நிறைய பேர் காராமணி அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் தட்டைக்காயின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இது கேரளாவுக்கு சேல் கொண்டு போவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா சம் ரேட்டு இருக்கும். நம்மளாக கொண்டு போய் அவங்க கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போய் போட்டாங்கன்னா அது ஒரு ரேட்டில் இருக்குங்க. அவ்வளோதான். நல்ல ரேட் இருந்துச்சுங்கன்னா நல்லா காசு பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். பாட்டிக்கு சின்ன வயசுலேருந்து நிறையா வேலை செஞ்சு இந்த மடியெல்லாம் கட்டினா ரொம்ப வெயிட் கீழே இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. ஆனால் இது நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு பெண்டு கழுந்துடும். அது மட்டும் நல்லா தெரியும். அது இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கன்னா காய் நீட்டாக வரும், ஆனால் புழு விழுந்துடும். அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து ரெடி பண்ணணும். அப்புறம் காய் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வரும். ஒரு 1 மந்த் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் என்ன சொல்கிறது, வச்சு ஒரு 20-30 நாள்லேயே காப்புக்கு வந்துடுன்னு பாருங்களேன். இதுதான் விஷயமே. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இது பொரியலாக சாப்பிட்டுக்கலாம், வெறும் காயாகவே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்ருக்கீங்கன்னா சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தட்டைக்காய் சும்மா வெறுமனாவே சாப்பிட்ருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாட்டி கொண்டு போட்டுட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் பாட்டி மட்டும் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த முத்துன காய், அப்புறம் பழுத்து போன காய், ஏதாவது புழு விழுந்த காய், இது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கணும். நம்ம கொடுக்குறவங்களும் அது நல்லா கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்யூ.